ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பங்குகளோட குவார்ட்டர் ரிசல்ட் பற்றி தான் டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் வந்துட்டு முக்கியமான 3 பேங்க் பங்குகளை பற்றி அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஒரு என்பிஎஃப்சி பங்கை பற்றி நம்ம கிளியராக அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எஸ் பேங்க் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் தான் நான் ரொம்ப இந்த பங்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அகைன் ஒன் செகண்ட் அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ என்டர் ஆகலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசலாம். சரிங்களா? ரீசெண்டாக சொல்லியிருக்கேன் நான், இவங்க யூபிஐ பேமெண்ட்ஸ், யூபிஐ டிரான்சாக்ஷனுக்காக வந்துட்டு பேடிஎம் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 5 மில்லியன் யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்துட்டு மந்த்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எஸ் பேங்க் பொறுத்தளவுக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த பங்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முக்கியமான காரணமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எஸ் பேங்க்கில் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது, நாட் அட் ஆல். அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபர்கட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ஓவர் கம்பெனி வந்துட்டாங்க. பேங்க் நல்லாவே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ப்ரைவேட் பேங்க் வந்துட்டு இந்த பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் மும்முரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிஐயோட ஒப்புதலுக்காக வந்துட்டு காத்திருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அந்த ரைட்ஸ் கிடச்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் வந்துட்டு அதுக்கான ஒப்புதலை வாங்கியிருக்காங்க. இன்னும் பல பங்குகள் வந்துட்டு அதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ரூவல் வரும்போது ஏகப்பட்ட ப்ரைவேட் பேங்க் வந்துட்டு திரும்பவும் எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இந்த பங்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த பங்கில் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் வைஸ் சூப்பரான ரிசல்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூன்னு பார்க்கும்போது டிசம்பர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 6,989 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கரண்ட்டாக வந்துட்டு 7,458 கோடி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ரைஸ் அப்பில் தான் வந்துட்டு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் வந்துட்டு நீங்கள் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது டிசம்பர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 243 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இயர் பேசிஸில் பார்க்கும்போது மார்ச் 2023 வெறும் 206 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. கரண்ட்டாக கிட்டத்தட்ட 467 கோடி அப்படிமா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் த ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி நெட் ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சச் எ குட் ரிசல்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பங்கை பொறுத்த அளவுக்கு. ஓவராலாக குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கம்பேர்ட் டு த இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் சச் எக்ஸலண்ட் ரிசல்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கும். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் 2024 எப்படி தான் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போதும் அந்த நம்பரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. கிட்டத்தட்ட மார்ச் 2023 குவார்ட்டரில் இயரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 22,702 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கரண்ட் 2024 இயரில் பார்க்கும்போது அவங்க 27,606 கோடி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு நம்பர்ஸை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட மார்ச் 2023 வெறும் 736 கோடி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மார்ச் 2022 1000 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ஸோ மார்ச் 2023 அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி கிட்டத்தட்ட 1,285 கோடியை கரண்ட்டில் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் தான். ஏன்னா நீங்கள் 2020 அந்த பெரிய ஒரு கிராஷ் அந்த எஸ் பேங்க்கில் வந்தப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 16,000 கோடி மைனஸ் இருந்துச்சு. திரும்ப அதுக்கு அடுத்த வருஷமே மைனஸ் 3,000 கோடியாக குறைச்சாங்க. ஸோ இப்போ வந்துட்டு திரும்பவும் நல்ல ஒரு ரெக்கவரி இந்த பேங்க்கில் நடந்துக்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான சான்றாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த நம்பரை வந்துட்டு இப்போ டிஸ்பிளே பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் பேங்க் பொறுத்தளவுக்கும். ஸோ எந்த லெவலில் இந்த பங்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த பங்கை வந்துட்டு நான் 20 ரூபா அப்படிங்கிற லெவலில் உங்களை கன்சிடர் பண்ண சொன்னேன். ஸோ நிறைய பேர் மேபி கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன், நான் வாங்கிக்கிறேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அகைன் இந்த பங்கில் எப்போ ஒரு வாய்ப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 ரூபா, 24.10, 24.15 அந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்ப இந்த பங்கு ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த சப்போர்ட்டையும் வந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு பிரேக் டவுன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் திரும்பவும் 21 உங்களுக்கு சான்ஸ் வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் அந்த 24 ரூபாவில் வர சான்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? மேபி இந்த இடத்துலேருந்தும் அவங்க நல்ல ஒரு மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரிசல்ட்டை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வர்றதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பையிங் வேல்யூ தான் இது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு தோணுச்சுன்னா மறக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை பொறுத்தளவுக்கும் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு மியூட்டட் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ரிசல்ட்லேயும் வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்துட்டு சேல்ஸ் பார்க்கும்போது அதாவது ரெவன்யூவில் கிட்டத்தட்ட கரண்ட் குவார்ட்டரில் 8,220 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் 7,880 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இயர் பேசிஸில் பார்க்கும்போது 6,424 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்பர் வைஸாக வந்துட்டு கரண்ட் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெவன்யூ சைடு பார்க்கும்போது. அப்படியே நீங்கள் நெட் ப்ராஃபிட் சைடு வந்தீங்க அப்படின்னா மார்ச் 2023 அப்போ 816 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில்
கிட்டத்தட்ட ஒரு 732 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக மார்ச் 2024 பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 732 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு மூமெண்ட் தான் இருக்குது. ரொம்ப ஒரு மியூட்டட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஈரானியர் பேசிஸில் பார்க்கும்போது கொஞ்சம் டிக்ளைன் அப்படிங்கிறதும் நெட் ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மிக்ஸ்டப்பான ரிசல்ட்டாக தான் நான் ஐடிஎஃப்சி பார்க்குறேன். ஸோ எஸ்டிமேஷன் என்ன வேணால் இருந்துட்டு போகட்டும். ஸோ கம்பேர்ட் டு தி ஈரானியர் குவார்டர் ஆன் குவார்டர் என்னை பொறுத்த ரிசல்ட் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, இதே வந்துட்டு இவங்களோட ஃபினான்ஷியல் 2024 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ சைடு பாருங்களேன். ஸோ நம்பர் ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 30,325 கோடி அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மார்ச் 2024. இதே 23ஆவது வருஷம் பார்க்கும்போது வெறும் 22,728 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதே நெட் ப்ராஃபிட் சைடு வந்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக கிட்டத்தட்ட 2,942 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே மார்ச் 2023 போன ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 2,485 கோடியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் வைஸ் ஈரானியர் அதாவது ஓவரால் ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது இந்த கரண்ட் இயரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த ரிசல்ட்டை தான் எடுத்துப்பாங்க. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி பேங்க் பங்கும் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் எந்த லெவலில் இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு 75 அப்படிங்கிற லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 84 85 கிட்ட மேலே போயிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் நீங்கள் பை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிக்கலான டைமாக தான் தோணுது. திரும்பவும் வந்துட்டு ஒரு இறக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பங்குகளில் வாங்கலாம். ஸோ இந்த பங்கில் நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு 80 அந்த லெவலுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படின்னா திரும்ப வந்துட்டு 74 75 அதுக்கு வாய்ப்பு வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அங்கே வந்தால் ஒரு பைங்கை கன்சிடர் பண்ணுங்கள். அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இந்த பங்குக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மேபி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அடுத்ததாக மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க்கோட குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ். இவங்களோட கரண்ட் மார்ச் 2024 குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது 42,607 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே டிசம்பர் குவார்ட்டரில் வந்துட்டு 40,865 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. இதே ஈரானியர் பேசிஸில் மார்ச் 2023 ரிசல்ட் பார்க்கும்போது 34,439 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு தி ஈரானியர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் பார்க்கும்போது கரண்ட்டாக வந்துட்டு சூப்பரான நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க பேங்க் சைடு இருந்து. ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது ஒரு விட ஸோ கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டரை விட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போதும் கரண்ட்டாக 12,200 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் 11,515 கோடியும் ஈரானியரில் வெறும் 10,236 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டாக இபிஎஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், சேம் வந்துட்டு நெட் ப்ராஃபிட்லையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ பொறுத்தளவுக்கும். அதே போல் இந்த ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருந்துச்சு இந்த பேங்க்குக்கு பார்க்கும்போது ஸோ கரண்ட்டாக இந்த மார்ச் 2024 இந்த இயரில் 1,59,516 கோடியை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெவன்யூவாக. ஓகேங்களா, நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது கரண்ட்டாக 46,087 கோடியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே மார்ச் 2023 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,21,067 கோடி தான் வந்துட்டு ரெவன்யூவில் கொடுத்துருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது 35,461 கோடி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டாக பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் நல்லா வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. சேம் வந்துட்டு அசட் குவாலிட்டியும் வந்துட்டு ரொம்பவும் சூப்பராக மெயின்டைன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க் வந்துட்டு தற்போதைய நிலை அதாவது 1,107 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஓகேங்களா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திரும்பவும் ஒரு 1,060 50 to 60 அந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேபி மேக்ஸிமம் இந்த சப்போர்ட்டை வந்துட்டு அகைன் ஒன்ஸ் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிலாம் வந்துட்டு திரும்பவும் இந்த 1,080 அந்த லெவல்லே வந்துட்டு இவங்க பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த லெவலில் வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இந்த பங்குக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 சப்போர்ட்டில் எங்கே வேணாலும் வந்துட்டு நீங்கள் இந்த பங்கை பிக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பங்கை கரண்ட் லெவலில் கன்சிடர் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 60 ரூபா 70 ரூபா குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்குகளை பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது பேங்க் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ டெக்னிக்கலாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் இது தோணுச்சு இது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த லெவலில் கன்சிடர் பண்ணி பை பண்ணுங்கள். சரிங்களா, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்துட்டு L&T ஃபினான்ஸ்.
ஸோ இந்த பங்கை பற்றி நான் ரொம்ப முன்னாடி பேசியிருக்கேன். இடையில வந்துட்டு அதிகமாக பேசினது கிடையாது. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த பங்கு அப்படின்னு கண்டிப்பாக அதை சொல்லி தான் ஆகணும். அதனால தான் இடையில வந்துட்டு இந்த பங்கை பற்றி எதுவுமே பேச முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ரிசல்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த செப்பரேட்டாக வந்துட்டு மார்ச் 2024 குவார்ட்டரில் மட்டுமே இவங்க சேல்ஸில் மட்டுமே 3672 கோடி அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் வந்துட்டு 3534 கோடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன நம்பர் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் பேசிஸில் பார்க்கும்போது வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு பங்கு கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு நெட் ப்ராஃபிட் சைடு அப்படியே மூவ் ஆனீங்க அப்படின்னா கரண்ட்டாக 553 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் 639 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இயர் பேசிஸில் பார்க்கும்போது வந்துட்டு 417 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் டு தி இயர் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்ஸ்டப்பான ரிசல்ட்டாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக அந்த ஃபினான்ஷியல் 2024 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சேல்ஸில் 13,581 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே மார்ச் 2023 12,775 கோடி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் வந்துட்டு சேல்ஸில் அவங்க நல்ல விதமான பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கறது ரொம்பவும் கிளியராக விசிபிளாக இருக்குது இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ஓவராலாக. ஓகேங்களா? அதே போல் இவங்களோட நெட் ப்ராஃபிட் சைடு வந்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக கிட்டத்தட்ட நீங்கள் மார்ச் 2013 பார்க்கும்போதும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இடையில ஒரு வருஷம் வந்துட்டு கொஞ்சம் டிப் நடக்கும்போதும் ஸோ ரீசெண்டாக நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன டைம் 1536 கோடி கொடுத்த இடத்துல கரண்ட்டாக 2317 கோடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னதான் வந்துட்டு இந்த மார்ச் 2024 குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் இயர் 2024 ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸோ கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர் 2023 கரண்ட்டாக ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொஞ்சம் கீழே வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பங்கை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்மளோட பையிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 140 to 145 அந்த லெவலுக்குள்ளே இந்த பங்கு வந்தாங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சேம் இப்போ வந்துட்டு நான் என்னோட டார்கெட் ப்ரைஸை மாற்ற விரும்பல. இந்த லெவல் வந்தால் மட்டும் தானே திரும்பவும் இந்த பங்கை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுறது ரொம்ப பெட்டரான டைமாக எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த பங்கை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பங்கு வாங்கணும் அப்படின்னா இந்த லெவலில் பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 4 பங்குகளில் நீங்கள் எந்த பங்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க? ஸோ இந்த லெவல் உங்களுக்கு ஓகேவா, இல்லை வேறு லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.